நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராமன்னு சொன்னாலே யாரும் கிட்டக்க வந்து கொஞ்சம் அழகு பார்க்கணும். சுவாமி அவர் சக்கரவர்த்தி, நாம் எங்கே கிட்டக்க போகிறோம்? கீழே விழுந்து நமஸ்கரிப்போம், கை கூப்புவோம், ராமா பல்லாண்டு பல்லாண்டு இரு, அவ்வளோதான் நமக்கு தெரியும். ஆனால் கண்ணன் விட்டால் தான் கோலாகலம். ராமநவமி வந்ததுன்னா நீர்மோர் பானகம், கோகுலாஷ்டமி வந்ததுன்னா 25 பக்ஷணம். அங்கேயே தெரியுது பாருங்க. அவரவா வீட்டில் பக்ஷணம் பண்ணுறதுக்குள்ளே 2 நாள் முன்னாடியிலேருந்து வேலைக்கு போகிறவாள் இருந்தால் 2 நாள் முன்னாடியே விடுமுறைன்னு எழுதி கொடுத்துருவா. எதுக்குன்னா பக்ஷணம் பண்ண முடிவா. நம்ம யோசிப்போம், பக்ஷணம் பண்ணுறதுக்கு வேலைக்கு வர மாட்டாளான்னா. ஆமாம், ராமநவமி ரொம்ப சுலபம். நீர்மோர் பானகம் பண்ணால் திருப்தியாக சாப்பிட்டு போடுவார் ராமன். சில பேர் சொல்லுவா கண்ணனுக்குன்னு பேசுகிறவா, சில பேர் ராமனுக்குன்னு பக்ஷபாதம் பேசுகிறவா, இன்னும் பல பேர். இவா சொல்லுவா, எங்கள் கண்ணனுக்கு பற்றிடா எவ்வளவு பக்ஷணம் பண்ணுறோம், பாதுஷா பண்ணுறோம், ஜிலேபி பண்ணுறோம், ஜாகிரி பண்ணுறோம், எத்தனை பண்ணுறோம். உங்கள் ராமனுக்கு ஒன்றுமே இல்லை பாருங்கள், வெறும் நீர்மோர் பானகம். ராமன் வேண்டியவா விட்டுடுவாளா? ஆமாம், நீர்மோர் பானகம் எல்லாம் இருக்கிறவா பட்டாட்டோப்பம் பண்ணிக்க மாட்டா. ஒன்றும் இல்லாட்டா தான் பண்ணி பார்த்துக்கணும். எங்கள் ராமனோ சக்கரவர்த்தி, அவர் ஒன்றுமே பண்ணிக்க வேண்டாம். உங்கள் கண்ணனுக்கு ஒன்றும் இல்லை, அதனால தான் பண்ணி பார்த்துக்கிறாருனா. இப்படி பார்த்தா இதுக்கு ஏற்றம், அப்படி பார்த்தா அதுக்கு ஏற்றம். ராமன்னு சொன்னாலே மரியாதை வந்துடும், கண்ணன்னு சொன்னாலே ஆசை வந்துடும். ரெண்டுமே வேற தானே. ராமனை பார்த்து நடக்கணும், அவர் நடந்ததை பின்பற்றி நடக்கணும். ஆனால் கண்ணன் விஷயத்தில் அவர் சொன்னதை பின்பற்றி நடக்கணும். அவர் நடந்ததை பின்பற்றி நடந்துடவே முடியாது. அப்படின்னா அப்புறம் பொய் சொல்லணும், 16,100 கல்யாணம் பண்ணிக்கணும். இது ரெண்டுமே நடக்காது இல்லையோ. அதனால் ராமனை பார்த்து நடக்கணும், கண்ணனை கேட்டு நடக்கணும். உபதேசம் ரொம்ப நல்லா கண்ணன் பண்ணுவார். ஆனால் அவர் பண்ணதை பார்த்து ஒத்துருமே பின்பற்றவே கூடாது. ராமனுக்கும் கண்ணனுக்கும் வேறுபாடே, தர்ம மார்க்கத்தில் ராமன் நடப்பார், தர்மத்தின் வழி போகணும்னு ஆசைப்படுவார், சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டு இருப்பார். ஆனால் கண்ணன் தாம் போகிற வழி போயிட்டு இதுதான் தர்மம் விடுவார். இவ்வளவுதான் ராமனுக்கும் கண்ணனுக்கு வித்தியாசம். எது தர்மமோ அந்த வழியில் ராமன் போவார், தான் எந்த வழி போனேனோ அதுதான் தர்மம்னு எழுதி வச்சுட்டு போடுவார் கண்ணன். அதுக்கும் ஒரு சாமர்த்தியம் வேணுமோ இல்லையோ. தான் பண்ணுறது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இதுதான் தர்மம்னு சொல்லி நம்மளுக்கு கேண்டு தானே இருக்கும். யார் இப்போ மறுத்து பேசலையோ இல்லையோ, பேசுறதுக்கு யாருக்கான தைரியம் வருமா? தேவையில்லையே. பகவான் சர்வேஸ்வரன் பிறந்து பண்ணியிருக்காருனா அப்போ அவர் என்ன எழுதி வச்சாரோ அதுதான் தர்மம். அப்போ பலராமன் கண்ணன் இவா 2 பேர் அவதாரம் சொன்னார். 23 வேதவியாசருடைய அவதாரம், ஒரு ஆவேச அவதாரம். சத்தியவதிக்கும் பராசர மகர்ஷிக்கும் பிறந்தார். 24 புத்தாவதாரம், அவரே தான் புத்தராக பிறந்து வேதத்திலேயே ஹிம்சை சொல்லப்பட்டிருக்கு. அதனால் நீங்கள் யாரும் வேதத்தை நம்பாதீங்கோ, என்ன அசுர ராட்சசர்களை போய் குழப்பிவிட்டார். ஏன்னா அசுரர்களும் ராட்சசர்களும் வேதத்தில் இருக்கிற நம்பிக்கையாலே அதை கெட்டியாக பிடிச்சின்னு உலகத்தை கஷ்டம் கொடுக்க ஆரம்பித்தாலாம். முதல்ல வேதத்திலேருந்து இவாளை பிரிக்கணும், அப்போ தான் இவாளை நம்ம கொல்றதுக்கே முடியும். என்ன தெரிஞ்சுன்னு பெருமாளே புத்தாவதாரம் பண்ணி வேதத்தை யாரும் நீங்கள் ஆதரிக்காதீங்கோ, அதில் ஹிம்சை சொல்லப்பட்டிருக்கு, இவனை கொல்லு அவனை கொல்லு, மாட்டை கொல்லு ஆட்டை கொல்லுங்கிறது என்ன பொய் பிரச்சாரம் பண்ணி அசுரர்களை குழப்பிவிட்டார். அவள் வேதத்தை விட்டுட்டா, ரொம்ப சுலபமாக கொண்டுட்டார். இதுக்காகத்தான் புத்தாவதாரமே பெருமாளே பண்ணியிருக்கார். அதுக்கு அடுப்பும் கடைசி அவதாரம் கலிபுருஷன். இந்த கலியுகத்தினுடைய கடைசியிலே கலிபுருஷனை ஒழிப்பதற்காக கல்கியாக பிறக்கப் போகிறாரோ இல்லையோ. விஷ்ணு யசஸ் என்பவருக்கு குமாரர் சம்பளம்னு ஒரு கிராமம். சம்பள கிராமத்தில் விஷ்ணு யசஸுக்கு பிள்ளையாய் கல்கி திருவவதாரம் பண்ண போகிறார். இப்படி அந்த அத்தியாயத்தில் 24 25 அவதாரங்கள் சொல்லப்பட்டன. பரீட்சித்து அனைத்தையும் கேட்டுக்கொண்டார். அதுக்கப்புறம் பிரம்மாவை சிருஷ்டித்தார்னு சொன்னீரே, அந்த பிரம்மா மேற்கொண்டு எப்படி சிருஷ்டி தொழிலை செய்தார் என்று பரீட்சித்து கேட்க, முதல்ல பிரம்மாவுக்கு தான் 6ன்னே புரியல. பெருமானுடைய நாபி கமலத்திலிருந்து பிரம்மா தோன்றினார் சொல்றார். அத்திர சர்கோ விசர்கச்ச ஸ்தானம் போஷணமூதயா மன்வந்தரேஷானு கதா நிரோதோ முக்திராஸ்ரயா பூதமாத்திரேந்திரியதியாம் ஜன்மசர்க உதாகிருதா பிரம்மணோ குண வைஷமியாத் விசர்கா பௌருஷஸ்மிருதா. பகவான் பிரம்மாவை படைத்தார். ரொம்ப நாள் தபஸ் பண்ணி நாம் ஏதோ ஒரு தாமரையில் அமர்ந்திருக்கிறோமே, பகவானை சயனிச்சென்றிருப்பார். அவருடைய உந்தியில் தாமரை இருக்கும், அந்த தாமரையில் நான்முகன் படைக்கப்பட்டான்னு பார்க்குறோமோ இல்லையோ. பூவில் நான்முகனை படைத்த தேவன். திருவனந்தபுரத்துக்கு போனோம்னா அனந்த பத்மநாப சுவாமி இருக்கார் பாருங்க. அந்த பத்மநாப சுவாமியினுடைய நாபியில் கமலம் இருக்கும். அந்த கமலத்தில் தான் சதுர்முகன் அமர்ந்திருக்கிறார். யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோவை வேதாம் ச பிரகிணோதி தஸ்மை தம்ஹதேவம் ஆத்மபுத்தி பிரசாதம் முமுக்ஷுர்வை சரணமகம் பிரபத்யே. யாருத்தன் பிரமனை படைத்து அவனுக்கு வேதாந்தத்தை எல்லாம் உபதேசித்து மேற்கொண்டு படைக்கும் சக்தியும் கொடுத்தானோ அந்த பரம்பொருளான திருமாலை வணங்குகிறேன், சரணமாக பற்றுகிறேன் உபனிஷத்தே கூறுகிறது. அப்படிப்பட்ட பிரம்மா படைக்கப்பட்டுட்டார். இன்றைக்கி அந்த பெருமாள் திடீர்னு ரொம்ப பிரசித்தி அடைஞ்சுட்டார்னு வச்சுங்க.
பெருமாள் ரொம்ப நாளாகவே பிரசித்தமான பெருமாள் தான். ஆனால் இன்றைக்கி என்னமோ திருவனந்தபுரத்துக்கு இத்தனை நாழி எந்த தங்கத்தை பற்றி பார்த்துட்டு இருந்தோமோ அந்த தங்கத்தாலேயே தான் வந்தது. இப்போ எந்த தங்கத்தில் ஆசை வேண்டான்னு பார்த்தோமோ மொத்தம் பெருமாளே சொர்ணமயமாக இருக்கார், கோவில்லாம் தங்கமா, எத்தனையோ லட்சம் கோடி இருக்கான்னா இந்த கோடினாலெல்லாம் ஏதோ நமக்கு வேணா பெருமை வராமல் இருக்குமே தவிர பெருமானுக்கும் தங்கத்துக்கும் கோடிக்கணக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. அவருக்கு மண்ணும் ஒன்று தான், தங்கமும் ஒன்று தான். இதை போல் இந்த லோகத்தில் இருக்கிற எத்தனையோ யோகிகளே இருக்கிறச்சே பகவானை இதை பற்றி நினச்சி பார்க்க போகிறார். அவருக்கு வெண்டைக்காய் படைச்சாலும் அதே தான், தங்கத்தை படைச்சாலும் அதே தான், அவருக்கு விஷப்பூச்சியை படைச்சாலும் அதே தான், உயர்ந்த கருடன் கையில் இருக்கிற அமிர்தத்தை படைச்சாலும் அதே தான். நமக்கு வேணால் ஏதோ பணத்தினாலையும் தங்கத்தினாலையும் வைபவம்னு இருக்கலாம். இதால் போய் திருவனந்தபுரத்துக்கு பெருமாளுக்கு ஏதோ புதுசாக பெருமை வந்துடுத்து இப்படின்னு நினச்சோம்னா நமக்கு பக்தி கொஞ்சம் கூட வரவே இல்லைன்னு அர்த்தம். அந்த பெருமாள் அவராகத்தான் எப்பவுமே இருப்பார். அவருக்கு 1 லட்சம் இருந்தால் என்ன படுத்து, இல்லாட்டா என்ன படுத்து சொல்லுங்க. எதுக்கு சொல்ல வந்தேன்? அனந்த பத்மநாப சுவாமியினுடைய நாபி கமலத்தில் பிரம்மா இருப்பார். அந்த பிரம்மா தான் மேற்கொண்டு சிருஷ்டியை தொடங்குறார். அது எப்படி சிருஷ்டி பண்ணாருங்கிறத சொல்ல ஆரம்பிக்கிறதோட 2வது ஸ்கந்தம் முடிவுற்றது. அதுக்கப்புறம் 3வது ஸ்கந்தம் ஆரம்பிக்கிறது. விதுரரும் உத்தவரும் பேசிக்கொள்ளுகிறார்கள். அதில் நிறைய சிருஷ்டியை பற்றி பேசப்பட்டது. விதுரருக்கும் உத்தவருக்கும் சம்வாதம். அதுக்கப்புறம் கண்ணனம்பெருமான் புறப்பட்டு வைகுந்தத்தை அடைஞ்சு விட்டார். அந்த செய்தி கேள்விப்பட்டு இன்னும் வெவ்வேறு விஷயங்கள். அப்போது மேற்கொண்டு பிரம்மா எப்படி சிருஷ்டிக்கிறார்னு 10வது அத்தியாயத்தில் சொல்லப்படுறது. ஆத்யஸ்து மகத சர்கா குண வைஷமியம் ஆத்மனா த்விதீயஸ்துவஹமோயத்ர திரவியஜான கிரியோதயா பூதசர்கஸ்திருத்தீயஸ்து தன்மாத்ரோ திரவியசக்திமான். அப்படியே நீங்கள் ஞாபகம் வச்சுட்டாகணும். இப்போ இது பகவான் தன்னுடைய திருமேனி பிரகிருத்தியை மாற்றுவார். மகானாகும், அகங்காரமாகும். அது மாதிரி பஞ்சபூதம், பஞ்ச தன்மாத்திரம், கர்மேந்திரியம், ஞானேந்திரியம், மனசு, இது இத்தனையும் உருவாயிடுது. அதுக்கப்புறம் 14 லோகம் அண்டகட்டாகத்தை உருவாக்கி பிரம்மாவை உள்ள வச்சுட்டான்னு பார்த்தோம். இப்போ பிரம்மா சிருஷ்டிக்கு ஆரம்பிக்கிறார். அப்போ முன் சிருஷ்டி பின் சிருஷ்டி, பிரம்மாவுக்கு முன்னாடி இருக்கிற சிருஷ்டி, பிரம்மாவிடத்திலிருந்து இருக்கும் சிருஷ்டி, 2 இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. முதல்ல மகான் சிருஷ்டி, மூல பிரகிருதி மாறி மகான்கிற தத்துவமாக சொல்லியோ அது முதல் சிருஷ்டி. அடுத்தது மகான் மாறி அகங்காரமாச்சு, 2வது சிருஷ்டி. அதுக்கப்புறம் 3வது தன்மாத்திரை, சப்த ஸ்பரிச ரூப ரச கந்தம், இந்த 5ம் படைக்கப்பட்டது அடுத்த சிருஷ்டி. அதுக்கப்புறம் 4வது வைகாரிகோ தேவசர்கா, பஞ்சமோ என்மயம் மனஹ, 4வது வைகாரிக 5 கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள் படைக்கப்பட்டது. மனசு படைக்கப்பட்டது 5வது சிருஷ்டி. அதுக்கப்புறம் வித்யை அவித்யை, அறிவு அறிவின்மை, இந்த 2ஐயுமே படைக்கிறாராம். அறிவுங்கிறது கத்தியாட்டம், அறிவின்மைங்கிறது உரையாட்டம். கத்தியை உரைக்குள்ளே சொருகி வைப்பாளோ இல்லையோ, ஞானத்தை அஜ்ஞானத்துக்குள்ளே சொருகி வைக்கிறோம். அப்படின்னா உரையிலேருந்து கத்தி எடுத்துட்டா தான் உபயோகப்படும். அப்போ அஜ்ஞானத்திலேருந்து வெளியில் உருவினாத்தான் ஞானம் பயன்படும். நாம் எப்பவுமே ஞானம்ங்கிறத அஜ்ஞானத்தில் மூடி வச்சுன்னுடுறோம். நமக்கெல்லாம் நல்ல ஞானம் இருக்குது, ஒரு குறவும் இல்லை. ஆனால் நம்ம பண்ணியிருக்கிற கர்மங்கள், இந்த உடம்பு, அகங்காரம், மமக்காரம், இது இத்தனை நம்ம ஞானத்தை மூடின்னு இருக்குது. அதை அப்படி தள்ளி விட்டுட்டோம்னா தன்னடையே உள்ளேருந்து பளிச்சுன்னு வந்துடாதா? ஒரு உயர்ந்த மாணிக்கம், மாணிக்கத்தை கொண்டு போய் சேத்துல போட்டுருங்க, சேறு மூடி நொடுத்து வெளியில் ஒளியே தெரியாது. மாணிக்கத்தில் ஒளி இருக்கா இல்லையா? இருக்குது, ஆனால் வெளியில் தெரியல. மேலே இருக்கக்கூடிய சகதி மூடி நொடுத்தோ இல்லையோ. இப்போ மாணிக்கத்தினுடைய ஒளியை வெளியில் கொண்டுறதுக்கு என்ன முயற்சி எடுக்கணும்? சகதியை தள்ளி விட்டா போருமே. சகதியை தள்ளினப்புறம் மாணிக்கமே நீ இனிமேல் ஒளியை உமிழலாம் அப்படின்னு கேட்கணுமான்னு அவசியமே இல்லையோ இல்லையோ, தன்னடையே வந்துடும். கீழே கிணறு, தண்ணீர் கீழே இருக்குது, மேலே இருக்கிற கல்லை எடுத்துனே வந்தேன்னா கீழே தண்ணீர் கிடச்சிட போகிறது. நான் கணத்தை விட்டு வெளியிலேருந்து கொண்டு போய் தண்ணீரை உள்ளே வைக்கணுமாண்ணா? உள்ளே இருக்கிற தண்ணீரை கல் மறைச்சிருந்தது, கல்லை எடுத்த உடனே தண்ணீர் கிடச்சி போச்சு. இந்த பக்கத்தில் ஒரு பெரிய அணை கட்டி வச்சுருக்கா, கதவு போட்டிருக்கா, பின்பக்கத்தை முழுக்க தண்ணீர் தேங்கி இருக்குது. நான் கதவை தூக்கினேன்னா ஜல ஜல ஜலான்னு தண்ணீர் இந்த பக்கம் ஓடி வந்துடுமோ இல்லையோ. கதவை தூக்கி அப்புறம் தண்ணீரே வான்னு கூப்பிடணுமாண்ணா? அவசியம் இல்லையே. அதே போல் இந்த ஆத்மாவுக்கு எப்பவும் ஞானம் உண்டு. ஆனால் கர்மங்கள், அகங்காரம், மமக்காரம் இதெல்லாம் போட்டு மூடி வச்சுட்டு இருக்கும். அதை தள்ளி விட்டுட்டோம்னா மாணிக்கம் எப்படி ஒளியோட வெளியில் கிளம்புமோ அதை போலத்தான் ஆத்மாவின் ஞானம். அதை புரிஞ்சுக்கணும்னால் அப்போ ஆத்மா இந்த சரீரத்தோட படைக்கப்பட்டிருக்கார். எந்தெந்த படைப்புன்னு தான் பார்த்து வந்திருக்கோம். இப்போ அப்போ அவித்யை வித்யை, வித்யைங்கிற கத்தியை அவித்யைங்கிற உரைக்குள்ள வச்சது 6 சிருஷ்டி பார்த்துட்டோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். 6 சிருஷ்டி பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் 7வது சிருஷ்டி ஸ்தாவரங்கள்.
அதாவது மரம், செடி, கொடி, ஔஷதிகள் இதெல்லாத்தையும் படைச்சார். அதுக்கப்புறம் 8வது திரியக்கு, அசைவன, ஊர்வன, பரப்பன, மிதப்பன, நடப்பன, மாடு, ஆடு, புலி, சிங்கம், திரியக்குகள் இது இத்தனையும் படைச்சார். அப்புறம் 9வது தான் மனுஷ சிருஷ்டி. முதல்ல 8 சிருஷ்டி ஆனப்புறம் மனிதர்களை 9வதாக சிருஷ்டித்தார். 10வது தேவர்கள் அனைவரையும் சிருஷ்டித்தார். இதைத்தான் தசவித சிருஷ்டின்னு சொல்லுவா. 10 விதமான சிருஷ்டி முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் பிரம்மா நினைக்கிறார், உலகத்துக்கு நன்மை செய்யறதுக்கு ரிஷிகள் வேணும், வேதங்களை எல்லாம் கொடுத்தாக வேண்டும், ரிஷிகள் வாழ்க்கையில் அத்தனையும் எழுதி வச்சாகணும் என்று தன் மனத்தில் நினைத்து கொண்டு இனி ரிஷிகளை சிருஷ்டிப்போம் யோசித்தார். முதல்ல காலத்தையே நம்ம இன்னும் பிரிக்கலையே. பிரம்மா நினைக்கிறார், உலகத்துக்கு காலம் தேவையோ இல்லையோ. இப்போ நம்ம ஆரம்பித்தோம் 6:30 மணி, 8:10, இன்னும் 20 நிமிஷம் 25 நிமிஷத்தில் முடிச்சாகணும் அப்படின்னா காலம் ஓடுறதோ இல்லையோ. திரும்பி பார்த்தாலே பயம். இந்த கடிகாரம் இல்லாத இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் அதை பார்க்குறதுக்குள்ளே ஓஹோ எல்லாரும் கிளம்பணுமே, அதுக்குள்ளே நம்ம இன்னொரு 10 அத்தியாயமானு தள்ளி போகணுமே பயம். அப்போ நாம் எல்லாம் காலத்துக்கு வசப்பட்டிருக்கிறவா. காலத்தை பிரம்மா பிரிக்கிறார். முதல்ல 4 யுகங்களாக பிரிச்சுட்டார். கிருத, திரேதா, துவாபர, கலி, 4 யுகம். இந்த 4 யுகங்கள் ஒரு தடவை சுற்றி வந்தால் 43,20,000 வருஷம். 1 இல்லை 2 இல்லை, 43,20,000 வருஷம். அதை 4க்கு எப்படி பிரிச்சுக்கலாம்னா, கலியுகம் தான் இருக்கிறதுலே சின்னது. மூச்சு விடலாம், சுவாமி தேவலை விஞ்ஞானி இது எல்லாத்த விட பெருசாக இருக்க போய் போரும் இது சின்னதாக இருந்து படுற பாடே போரும். 4,32,000 வருஷம் கலி. 2ஆல் பிரிக்குங்கோ துவாபரம், 3ஆல் பிரிக்குங்கோ திரேதா, 4ஆல் பிரிக்குங்கோ கிருத்தயுகம். 4,32,000 2 மடங்கு 8,64,000 துவாபர யுகம், 3 மடங்கு திரேதாயுகம், 4 மடங்கு கிருத்தயுகம். அப்போ 4க்கு 3க்கு 2க்கு 1 இந்த விகிதத்தில் தான் இந்த 4 யுகங்கள் இருக்குதுன்னு வச்சுங்கோ. சேர்த்துட்டா 43,20,000 வருஷம். அப்புறம் இந்த யுகத்தை மேற்கொண்டு பிரிக்கிறோம். அப்போ காலக்கணக்குக்கு சொல்லுகிறார், பக்ஷா பஞ்சதசாகானி சுக்லஹா கிருஷ்ணச்ச மானத. ஒரு நாள் 60 நாழிகை பொழுது. அதாவது 60 நாழிகை நம்ம இப்போ 24 மணி நேரம்னு சொல்கிறோம். அப்படின்னா நாழிகை பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு முகூர்த்தங்கிறது 48 நிமிஷம், ஒரு நாழிகைங்கிறது 24 நிமிஷம். 24 நிமிஷங்கிறது தான் நாம் வச்சுருக்கிற 24 மணி நேரம். ஒரு நாளைக்கு 60 நாழிகை, 60 நாழிகையும் தூங்கியே கழிக்கிறேன் அப்படின்னு சொல்ல மாட்டோமா? இந்த 60 நாழிகைன்னா ஒரு நாழிகைன்னா 24 நிமிஷம். 2 நாழிகை சேர்ந்தால் ஒரு முகூர்த்தம். ஒரு முகூர்த்தம்னா 48 நிமிஷம். நீங்கள் பத்திரிக்கை அடிக்கிறச்சே பார்த்துருப்பீங்களோ இல்லையோ, உதயாதி நாழிகை இதிலிருந்து இதற்குள்னு பத்திரிக்கை போடுவா. அந்த நாளில் அதை மட்டும்தான் போடுவா. இந்த நாள் அப்படி பார்த்தா புரியாத பட போகிறதுங்கிறதுக்காக நம்ம மணியும் கூட போட்டுக்கிறோம். இப்போ காலை 7:30 9 மணிக்குள் முகூர்த்தம் நடத்துவதாய் நிச்சயிக்கப்பட்டுள்ளதுன்னு போடுவோம். அப்போ கூடவே எழுதுவா 2.5 நாழிகை 1 மணி நேரம். ஏன் 24 2 60 நிமிஷம் இல்லையோ. 24 48 24 பாதி 12 கூட்டினா 48 12 60 நிமிஷம். அப்போ 2.5 நாழிகை 1 மணி நேரம்னு வச்சுங்க. 24 நிமிஷம் ஒரு நாழிகை, 48 நிமிஷம் ஒரு முகூர்த்தம், 60 நிமிஷம்தான் ஆங்கில மணிக்கணக்கு. இன்றைக்கி நாம் பார்த்துட்டு இருக்கிற ஆங்கில மணிக்கணக்குக்கு இதோட இப்போ ஒப்பு சொல்லிட்டுருக்கேன். மேலே சொல்கிறார் 24 மணி நேரம்ங்கிறது 60 நாழிகை, 1 மணி நேரம்ங்கிறது 2.5 நாழிகை. இப்படியே ஒரு நாள் போகிறது 15 நாட்கள் போச்சுன்னா ஒரு பக்ஷம். அதாவது வளர்பிறை தேய்பிறைன்னு 2 பக்ஷம், கிருஷ்ணபக்ஷம் சுக்லபக்ஷம். இந்த 2 சேர்ந்ததுன்னா ஒரு மாதம், 2 மாதங்கள் சேர்ந்தால் ஒரு ரித்து, 6 ரித்துக்கள் சேர்ந்தால் ஒரு வருஷம். 2 மாதங்கள் ரித்துனால் வசந்த ருத்து, கிரீஷ்ம ருத்து, வருஷ ருத்து, சிசிர ருத்து, சரத் ருத்து, ஹேமந்த ருத்து. 6 ருத்துக்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களோ இல்லையோ. அது ஒரு ருத்துவுக்கும் 2 மாதம், 6 12 மாதம். இப்படி இருக்கிறது வருஷம். இதை போல் 4,32,000 வருஷம் கலியுகம், 43,20,000 வருஷம் சதுர்யுகம். சரி, இதுவே ரொம்ப பெருசாக இருக்கே, மூச்சு விட்டு விடலாமான்னா நாம் ரொம்ப சின்ன விஷயத்தை இப்போ பார்த்துருக்கோம். இதை போல் 1000 சதுர்யுகங்கள் ஓடணும். 1000 சதுர்யுகம் 43,20,000 1000ஆல் பெருக்கிங்கோ. பெருக்கினா தான் தேவர்கள் எல்லாருக்கும் அதுதான் ஆண்டு. இப்போ நம்மளுடைய கணக்குக்கும் தேவர்கள் கணக்குக்கும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஒரு வருஷத்தில் 6 மாதம் தட்சிணாயனம், 6 மாதம் உத்தராயணம் இல்லையோ. ஆடி மாதம் தொடங்கினா தட்சிணாயனம், தை மாதம் தொடங்கித்துனா உத்தராயணம். உத்தராயணம் 6 மாதமும் தேவர்களுக்கு ஒரே பகல். ஒரு நாளில் பகல் பொழுது மட்டும் அவளுக்கு நம்முடைய உத்தராயணம், அவளுடைய ராத்திரி பொழுதுங்கிறது தான் நம்முடைய தட்சிணாயனம். ரொம்ப சின்ன நாள் நமக்கு. அவள் எவ்வளவு நாள் நமக்கு சாதாரணமாக ஜலதோஷம் பிடிச்சா 4 நாள் இருக்கும்னுவா.
தேவேந்திரனுக்கு ஜலதோஷம் பிடிச்சா என்ன ஆகும்னு பார்க்கணும். என்ன இது இவனுக்கு போகிறதுக்கே இந்த பாடாக இருந்தால் இவனுக்கு நம்முடைய 6 மாதம் கழிஞ்சு தான் அவனுக்கு பகலே போகிறது. அப்போ 1 வருஷம் போனால் தான் ஒரு நாள். இது தேவலே. நம்முடைய 1000 சதுர்யுகங்கள் கழிஞ்சால் தான் பிரம்மாவுக்கு ஒரு பகல் பொழுது முடியும். பிரம்மாவுக்கு பகல் பொழுதுன்னா 43,20,000 1000ஆல் பெருக்கினால் பிரம்மாவுக்கு ஒரு பகல். அதை போல் அவருக்கு இரவு. பிரம்மாவனுடைய பகல் முடிஞ்சு போச்சுன்னால் பூஹு புவஹா சுவஹா முதல் 3 லோகங்களும் அழிஞ்சு போடும். எல்லாம் வந்து சமுத்திரம் சூழ்ந்து நடும். அதுக்கப்புறம் மறுபடியும் பிரம்மாவுக்கு ராத்திரி முழுக்க தூங்குவார். மறுநாள் கார்த்தால எழுந்திருப்பார். எழுந்த உடனே மறுபடியும் சிருஷ்டி தொழில் ஆரம்பிக்கிறார். எதை சிருஷ்டிப்பார்னா இந்த 3 லோகத்தை. நாமளும் இருக்க மாட்டோம், அடுத்த லோகம் இருக்காது, 3வது லோகம் இருக்காது. அதுக்கு மேலே இருக்கிற 4 லோகங்கள் இருக்கும், சத்தியலோகம் வரைக்கும் இருக்கும். பிரம்மாவுக்கே ஆயுள் முடிஞ்சு போச்சுன்னு வச்சுங்க. இப்போ நான் சொன்னது பிரம்மாவுக்கு பகல் முடிஞ்சு ராத்திரி வர்றது மட்டும்தான். இதே போல் அவருக்கு 100 வயசு, அவருக்கு 100 வயசு முடிஞ்சு போச்சுன்னா அதுக்கு தான் பிராகிருத பிரளயம்னு பேர். அண்டகட்டாகம் பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம் முழுக்க அழிஞ்சுபடும். எல்லாமே பிரம்மத்தோட போய் ஒன்றும். அவர் மறுபடியும் சிருஷ்டிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறார். அப்போ தான் முதல்ல மகான சிருஷ்டித்து, அகங்காரத்தை சிருஷ்டித்து, பஞ்சபூதங்கள் தன்மாத்திரங்கள் எல்லாத்தையும் மறுபடியும் படைப்பார். இப்படி தான் சிருஷ்டி இருக்குது என்று காலத்தையும் சிருஷ்டிக்க சேர்த்து ஞாபகம் வச்சுக்கணும். இப்படி 6 மாதங்கள், ஒரு வருஷம். வருஷக்கணக்கில் நமக்கு வருஷக்கணக்கு வேறே, தேவர்களுக்கு வருஷக்கணக்கு வேறே, பிரம்மாவுக்கு ஆண்டு கணக்கு வேறு. பிரம்மா மறுபடியும் படைக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறார். தன் மானச புத்திரர்களாய் சனகம், சனந்தனம், சனாதனம், சனத்குமாரம் இந்த 4 பேரையும் படைத்தார். அதுக்கப்புறம் ரிஷிகளை எல்லாம் தான் ஆசையோடு படைக்கிறார். இந்திரியாண்ய சொர்வியோம வாயுரக்ரி ஜலம் மகி சூரிய சந்திர தபஸ்சைவ ஸ்தானாகிரையே கிருதானிமே உக்ரரேதாக பவஹ காலோ வாமதேவஹ திருதவ்ரதா. பிரம்மா படைக்க ஆரம்பித்து ரிஷிகள், இந்த ரிஷிகளுடைய பேரை கேட்குறதே ஆனந்தம், அவளை பற்றி நினைச்சுக்கிறதே நன்மை கொடுக்கும். மரீச்சிஹி, அத்ரிஹி, அங்கிரசௌ, புலஸ்தியா, புலஹ, கிரதுஹு, பிருகுஹு, வசிஷ்டா, தக்ஷஸ்ச, தசமஸ்தத்திர நாரதா. இந்த 10 ரிஷிகளையும் பிரம்மா படைக்கிறார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மரீச்சிஹி, அத்ரிஹி, அங்கிரசௌ, புலஸ்தியா, புலஹ, கிரதுஹு, பிருகுஹு, வசிஷ்டா, தக்ஷஸ்ச, தசமஸ்தத்திர நாரதா. இந்த 10 ரிஷிகளையும் பிரம்மா படைக்கிறார். நாரதர் பிரம்மாவனுடைய பிள்ளைன்னு கேள்விப்பட்டிருப்பீள். எங்கும் ஓரோரு இடத்துலையும் திரிஞ்சு திரிஞ்சு நாராயண நாமத்தை சொல்லுவதே அவருக்கு வேலை. இப்படி 10 பேரையும் படைத்தார். சாயாக்கிரதமோ ஜக்ஞே தேவகூத்யா பதி பிரபோ. அதற்கப்புறம்தான் பிரம்மா ஆசைப்பட்டு ஸ்வயம்புவ மனு, இது அவருடைய பிள்ளை, முதல் மனு. இனிமே பல மனுக்கள் பிறக்க போறா. இதில் முதல் மனு எதுக்குன்னா, இத்தனை நாள் படைச்சவா யாருமே நாட்டை ஆள பிறந்தவர்கள் அல்லர்கள். இனிமே சொல்ல போகிற மனு தான் நாட்டை ஆள போகிறார். ரிஷிகளெல்லாம் ஒத்துரு நாட்டை ஆள வரமாட்டா. சனகன் சனத்குமாரன் நாட்டை ஆள போகிறதில்லை. இனிமே நாட்டை ஆள்வதற்கு அரசன் வேணுமோ இல்லையோ, அதுக்காக மனு ஸ்வயம்புவ மனுவை படைத்தார். ஸ்வயம்புவ மனு அவருக்குன்னு ஏற்பட்ட அழகான சரித்திரம். இனி வராகாவதார கதை என்னன்னு பார்ப்போம். ஸ்வயம்புவ மனுவுக்கும் சதரூபைக்கும் கல்யாணம் நடந்தது. அவர்களுக்கு பிரியவிரதன், உத்தானபாதன் என்று 2 பிள்ளைகள் பிறந்தார்கள். இதைத்தான் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இது இப்போ கஷ்டமான விஷயம் இல்லை, இது குடும்பத்தை பற்றின கணக்கு. இப்போ நமக்கு சில பேர் இந்த ஊரில் பார்த்துருப்போம், அதுக்கப்புறம் கோயம்புத்தூரில் உபன்யாசத்துக்கும் கூடுவா போயிருப்போம். இங்கே பார்த்தவா ஒருத்தர் அந்த இடத்துல வந்துட்டு அவரை நம்ம எதற்காக பார்த்துருக்கோம், எந்த உறவுன்னு கண்டிப்பாக புரிய வைக்கணும்னு முயற்சி பண்ணுவாள். அத்தைக்கு, சித்தப்பாவுக்கு, பேரனுக்கு, நாத்தனாருக்கு, ஓரகத்திக்கு பேரன் அப்படின்னு ஒன்று சொன்னார். சாமி வாஸ்தவம் பார்த்தேன், ஒத்துக்கிறேன் அப்படின்னா கூட ஒத்துக்க மாட்டேன். இல்லை அந்த உறவை அன்றைக்கே சொன்னேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்குமோ இல்லையோன்னா. இந்த உறவெல்லாம் சுலபமாக புரிஞ்சு போடும். இப்போலேருந்து நம்ம பார்க்க போகிற உறவு தலையே சுற்றி போடும். ஏன்னா பிரம்மாவிடத்துலேருந்து நம்ம வரைக்கும் இப்போ உறவு சொல்ல போகிறார். எத்தனை காலம் ஆறார் பிறந்திருக்காளோ அவள் எத்தனையோ. நம்ம குடும்ப படம்னு ஒன்று வரைவா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இவர் தான் மூத்தவர், இவருக்கு இந்த பிள்ளைன்னு இப்படி கோடு போடுவா, இவருக்கு இந்தந்த பிள்ளைகள்னு கூட போடுவா. அப்படிங்கிறதுக்கு இது குடும்பத்துக்குன்னு ஒரு வரைபடம். குடும்ப மரம், அது மரமாட்டம் இருக்கும், கிளைக்கிளையாக இன்னன்னார் பிறந்திருக்கான்னுவா. பெரிய குடும்பமாக இருந்தால் சுவாமி இது குடும்ப மரம் இல்லை, குடும்ப காடுன்னு சொல்லிட வேண்டியதான். அதை போல் இது ரொம்ப பெரிய காடு. இப்போ காடாட்டம் பிறந்தது சொல்கிறார். பிரம்மாவுக்கு ஸ்வயம்புவ மனு, ஸ்வயம்புவ மனுவுக்கும் சதரூபைக்கும் கல்யாணம். பிரியவிரதனும் உத்தானபாதனும் பிறந்தார்கள். இதில் உத்தானபாதனுடைய வம்சம்தான் துருவன்.
உத்தானபாதனுடைய பிள்ளை துருவன், அவன் பிள்ளை அங்கன், அவன் பிள்ளை வேனன், அவன் பிள்ளை பிருது, அவன் பிள்ளை பிராச்சீன பர்ஹிஸு. ஒரு பக்கம் அந்த கதை ஓடிடும். பிரியவிரதனுடைய பிள்ளைகள் அது மற்றொரு பக்கம் கதை. ஆக்னித்ரன், அப்புறம் நாபி, அப்புறம் ரிஷபதேவர், அப்புறம் ஜடபரதர். நம்ம இந்த 2 கதையுமே பார்த்தாகணும். இப்போ ஒரு பக்கம் துருவ சரித்திரமும் பார்க்க போகிறோம், இன்னொரு பக்கம் ஜடபரதருடைய சரித்திரத்தையும் பார்த்தாகணும். ஏன்னா இதெல்லாம் இவாளுடைய பிள்ளைகள். இப்போ பிரம்மா, ஸ்வயம்புவமனு, பிரியவிரதன் உத்தானபாதன், உத்தானபாதன் பிள்ளை துருவன், பிரியவிரதனுடைய பிள்ளை நாபி, ஆக்னித்ரன், ரிஷபதேவர், ஆதி ஜடபரதர். இதனால தான் இப்போ இந்த கதைகள் வந்திருக்கு. 2 பிள்ளை பிறந்தா போருமா? 3 பொண்கள் பிறந்தா ஸ்வயம்புவ மனுவுக்கு. ஒத்திக்கு தேவகூத்தின்னு பேர், இன்னொத்திக்கு ஆகூத்தின்னு பேர், இன்னொத்திக்கு பிரசூத்தின்னு பேர். தேவகூதியை கர்தம பிரஜாபதிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார். தேவகூதிக்கும் கர்தம பிரஜாபதிக்கும் திருக்கல்யாணம் நடந்தது. பிரசூதியை தக்ஷனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார். தக்ஷயாகம், சதி தேவி, பார்வதி தேவிக்கு கோபம் வந்தது, பரமசிவனார் தக்ஷனை அழித்தது, அதெல்லாம் அதில் சேர்ந்த சரித்திரம். அதே சமயத்தில் ருச்சி என்பவருக்கு ஆகூதியை கல்யாணம் பண்ணி கொடுத்தார். அந்த சரித்திரம் அப்புறம் சொல்கிறேன். இப்போதைக்கு நாம் பார்க்க வேண்டியது ஸ்வயம்புவமனு படைக்கப்பட்டுவிட்டார். இன்னென்ன குழந்தைகள் பிறக்கிறா, மேற்கொண்டு ஜகத்தை படைக்கணும்னு ஸ்வயம்புவமனுவுக்கு ஆசை. அவர் போய் படைக்க ஆரம்பிக்கிறச்சேவே ஆபத்து வந்துடுச்சு. ஏன்னால் ஓட்டமாக ஓடி வந்தார். தந்தையார் பிரம்மா காலில் விழுந்து, நான் படைக்க போனேன், ஆனால் ஏற்கனவே நீர் படைச்சி வச்சிருக்கிறே ராட்சசன் அசுரன், அதில் கிரண்யாக்ஷன்கிற ஒரு அசுரன் பூமாதேவியை புடவையை மடிக்கிறாப்பில் மடித்து கடலுக்குள்ளே கொண்டு போய் உழைச்சி வச்சுட்டார். நான் படைக்கிற ஜனங்கள்லாம் எங்கே வைக்கிறதுன்னே எனக்கு தெரியல. இப்போ படைக்கிற ஜனங்களுக்கு இருக்கிறதுக்கு இடம் வேணும் இல்லையோ? ஏன் பூமியில் இருக்கப்படாதான்னா? பூமியைத்தான் மடித்து ஹிரண்யாக்ஷன் கடலுக்குள்ளே ஒழிச்சு வச்சுட்டான். அதனால் எங்கே படைச்சி எங்கே வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. முதல்ல பூமாதேவியை காப்பாற்றிட்டு வரும் என்று ஸ்வயம்பூமனு சொன்னார். பிரம்மாவுக்கு ஒரே கவலையாக போச்சு. ஆரம்பிக்கிறச்சே தடங்கலாக இருக்கே, பூமியை காணும்னா எங்கே நாம் போய் படைக்க போகிறோம் நினச்சவர் ரொம்ப கவலையோடு இருந்தார். மூக்கு வெடைச்சது. அந்த மூக்குலேருந்து ஒரு குட்டி பன்றி வெளியில் வந்து விழுந்தது. இவர் யோசிக்கிறதுக்குள்ளே கிடுகிடுன்னு பன்றி வளர்ந்தது, இன்னும் வளர்ந்தது, 1000 யானை அளவுக்கு வளர்ந்தது. எவ்வளவு பெரிய பன்றி! மகாவராக ஸ்புடபத்மலோச்சனா என்று பெருங்கடலார்தன் பெருங்கண்மலர் புண்டரீகம் நம்மேல் ஒருங்கே பிழர் வைத்தார் என்கிற அளவுக்கு இத்தபித்தியாயதோ நாசாவிவராத் சகசானக வராகத்தோகா நிரகாத் அங்குஷ்ட பரிமாணகா கஜமாத்திர பிரவருதே தத் அத்புதம் அபூன்மஹத் திருஷ்டுவா தத் சௌகரம் ரூபம் தர்க்கயாமாச சித்திரதா. ரொம்ப பெரிய உருவத்தோடைய பகவான் வராக பெருமானாக அவதரித்தார். பன்றியான அவதாரம், ரொம்ப ஆச்சரியமான அவதாரம். நான் கண்ட நல்லதுன்னு நம்மாழ்வார் சாதிக்கிறார். நம்மாழ்வார் 4 பிரபந்தங்கள் பாடியிருக்கார். அதை திருவிருத்தம்ங்கிறது 100 பாசுரம். அதனுடைய கடைசியில் தெரிவிக்கிறார், நான் ஒன்று உங்களுக்கு நல்லது சொல்கிறேன். ஈனச் சொல்லாயினுமாக எரிதிர வையம் முத்தும் ஏனத்திருவாய் இடந்த பிரான் இருங்கற்பகம் சேர் வானத்தவர்க்கும் அல்லாதவர்க்கும் மற்றெல்லாயவர்க்கும் ஞானப்பிரானை அல்லாலில்லை நான் கண்ட நல்லதுவே. உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் வராகப் பெருமாள் தான் ஒரே புகழ். வராகனுடைய திருவடித்தாமர்களை பற்றுங்கோள். ஸ்ரீமுஷ்ணம் கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஸ்வயம் வியக்த க்ஷேத்திரம், அங்கே தான் பூவராக சுவாமி எழுந்துள்ளிருக்கார். திருக்கடன் மல்லை மகாபலிபுரம்னு கேள்விப்பட்டோமே, அது போகிற வழியில் அழகான திவதேசம் திருவிடவெந்தைன்னு பேர். அங்கேயும் வராக சுவாமி தான் எழுந்துள்ளிருக்கார். அதே போல் திருக்கடன்மலை மகாபலிபுரத்தில் திருவலவெந்தை, வலது மடியில் தேவியை வச்சுருந்தா வலவெந்தை, இடது மடியில் தேவியை வச்சுருந்தா இடவெந்தை. அதனால தான் திருவிடவெந்தை திருவலவெந்தைன்னு பெருமாள் அந்த இடத்துல எழுந்துள்ளிருக்கார். வராக பெருமானே பூமாதேவியை இடந்தெடுத்து அவள் ஆபத்தை போக்கணுங்கிறதுக்காக அவதரித்தவர். பெரிய திருமேனி, எவ்வளவு பெரிய திருமேனி! விட்டு புராணத்தில் மகரிஷி ஆச்சரியப்பட்டு விட்டார். அதாவது தாட்டகை வந்த உடனே ராமனே பயந்து போகிற அளவுக்கு அவ்வளோ பெரிய உருவம். ராமனுக்கு பயம் இல்லை. விஸ்வாமித்திரர் பார்த்து அதை பார் தாட்டகையை கொல்லுன்னார். பார்த்தா எவ்வளோ பெருசு இருந்தாலும் அவ. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லியிருக்கா. தாட்டகை எவ்வளவு பெரியவள்! பெண்கள்லாம் காரைன்னு ஒரு ஆபரணம் போட்டுப்பா, முடிச்சா இருக்கும். ஒரு தங்கம் முடிச்சு, ஒரு கோடு, ஒரு தங்கம் முடிச்சு, ஒரு கம்பி, அந்த மாதிரி போட்டு காரைன்னு போட்டுக்கிறாளோ இல்லையோ. அதில் தாட்டக ஒரு 1000 யானையை அடித்து கொன்று, ஒரு யானையினுடைய வாளோட இன்னொரு யானையினுடைய துதுக்கியை கோத்து அதையே காரையாக போட்டுருந்தாலும். 1000 யானையை காரையாக போட்டுக்கணும்னா தோல் எவ்வளோ பிரிச்சு இருந்திருக்கணும், அப்போ உடம்பு எவ்வளோ பிரிச்சு இருந்திருக்கணும். அவளை ஒரே அம்பால் ராமன் கொன்று முடிச்சு விட்டார். அது தாட்டக்கே தேவையில்லாத பற்றி இப்போ இத்தனை சொன்னேன். ஆனால் இப்போ பார்க்க வேண்டியது வராக பெருமாளுடைய திருமேனி எவ்வளவு பெருசு. குரமத்தியகதோ யஸ்ய மேருஹு கணகணாயத்தே சிலம்பினடை சிறுபரல் போல் பெரிய மேரு கணகணப்ப திருவாகாரம் குலுங்க நிலமடந்ததனை இடந்து புல்கி கோட்டிட வைத்தருளி என் கோமான் கண்டீர் என்ன ஆழ்வார் பாசுரம்.
அதாவது பெருமாளுடைய குழம்பு, அந்த குழம்புக்கு மேலே இருக்கிற திருவடி, அதில் வீரக்கடல், கடல்னு ஒரு ஆபரணம், வீரக்கடல்னு கேள்விப்பட்டிருக்கீங்களோ இல்லையா? தண்டை, காலில் கணுக்காலில் தண்டை போட்டுக்கிறாளே, அந்த தண்டையில் சின்ன சின்ன கல் போடுவாளாம். குழந்தைகள்லாம் நடக்கிறச்சு அது மாதிரி கல்லை போட்டுட்டு கலகலான்னு நடக்கும் பாருங்க. அதை போல் வராகப் பெருமானுடைய திருவடியிலே தண்டை சாத்தின்றார். அதில் சின்ன கல் போட்டுருந்தது. ஒரு கல் மேருமலை, ஒரு கல் ஹிமாச்சலம், ஒரு கல் விந்தியமலை. அப்படின்னா தண்டை எப்படி இருந்திருக்கணும், கணுக்கால் எப்படி இருந்திருக்கணும், முழங்கால் எப்படி இருந்திருக்கணும், திருமேனி எவ்வளோ பெருச்சு. அவ்வளவு பெரிய திருமேனியோட அவதரித்தவர் கடலுக்குள்ளே நடந்தார். கீழ பூமாதேவி பாசி தூத்து கிடந்த பார்மகட்கு பண்டொரு நாள் மாசுடம்பின் நீர்வாரா மானவிலா பன்னியாம் தேசுடைய தேவர் திருவரங்கச் செல்வனார் பேசி இருப்பனகள் பேர்க்கவும் பேராவேன்னு ஆண்டாளுடைய பாசுரம். பாசி தூர்த்து கிடந்த பார்மகள் பூமாதேவி பச்சை பாசி பிடிச்சு போயிருக்க பெருமாள் உள்ள போனார். தன்னுடைய நீண்ட கோரை பற்களாலே, தந்த பற்களாலே கீழே இடர்ந்தார். நான் நிலையேழ் பின்னும் தானத்தவே, பின்னும் நான் நிலையேழ் கடல் தானத்தவே, அப்பன் ஊன்னி இடந்து எயிற்றில் கொண்ட நாளே. அவள் அலுங்காமல் குலுங்காமல் மேலே தூக்கினார். பூமாதேவியை கொண்டு வந்து தன் இடது திருமடியிலே அமர்த்தி கொண்டார். பத்யுஹூ தக்ஷிண பாணி பங்கஜபுடைய விந்யஸ்த பாதாம்புஜா வாமம் பன்னக சார்வபௌம சதிருஷம் பர்யங்கயந்தி புஜம். பெருமாளுடைய கைகள் இப்படி போக அதை அணையாக கொண்டு பூமாதேவி சாய்ந்து கொள்ள அவருடைய 2 திருவடித்தாமர்களையும் தன் வலது கையாலே ஏந்தி, என் திருவடிகளை யார் பற்றணும்னு ஆசை இருந்தாலும் முதல்ல பூமாதேவியினுடைய திருவடியை பற்றுங்கோ, அவளை முன்னிட்டு கொண்டுதான் என்ன நீங்கள் பற்றலாம், அப்பதான் உங்க ஒத்தனை பேருக்கும் உஜ்ஜீவனம் என்று வராகப் பெருமான் காட்டி கொடுத்தார்.